குறி என்பது லட்சியம், குறிக்கோள், அடையப்பட வேண்டிய பொருள், அதாவது பிரம்மம். பக்தி மார்க்கத்தில் இது முருகன், இறைத்தாள், இறை பாதம் என்று அழைக்கப்படுகின்றது. ஞான மார்க்கத்தில் இது வேலுணர்வு, ஆத்மா, சச்சிதானந்தம், பரபிரம்மம், பரம்பொருள் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது. குறித்து குறித்து என்றால் குறியை, பிரம்மத்தை ஒருமுகப்படுத்திய மனதுடன் சிந்திப்பது. இது தாரணம் என்று சொல்லப்படும். இப்படி பிரம்மத்தை ஒருமுகப்படுத்திய மனதுடன் தாரணம் செய்யும் பொழுது அதில் தொந்தரவுகள், இடையூறுகள் செய்யும், திசை திருப்பும் வேறுவித எண்ணங்களும் இருக்கும். குறியாது குறித்து குறியாது என்றால் வேறு எந்த ஒன்றை பற்றியும் எண்ணாதிருத்தல். குறியாது குறித்து என்றால் எந்தவித திசை திருப்புதல்களுமின்றி பிரம்மத்தின் மீது முழுமையாக ஒருமுகப்பட்ட மனதை நிலைநிறுத்தல் என்றாகும். பிரம்மத்தை, வேலை பற்றிய இடையறாது எண்ணுதல் என்பது எப்படி எண்ணெயை ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொன்றிற்கு வார்க்கும் பொழுது அது இடைவெளியின்றி தொடர்ந்து பாய்வது போன்றதாகும். இது தியானம் எனப்படும். தியானம் என்பது ஒரு செயல்முறை. இதில் 3 விஷயங்கள் உள்ளன: தியானிப்பவர், தியான பொருள் மற்றும் தியானம் செய்தல். அறிதல் அறிதல் என்றால் அறிந்து இருத்தல், அனுபவித்தல், அதாவது சமாதி. சமாதியில் தியானிப்பவர், தியானம் செயல் ஆகிய இரண்டும் தியான பொருளான பிரம்மத்தில் ஐக்கியமாகி அது மட்டுமே இருக்கின்றது. குறியை குறியாது குறித்து அறிதல் என்றால் பிரம்மத்தை தவிர வேறு எந்த எண்ணமும் இன்றி அதை பற்றி மட்டும் தியானம் செய்வதால் மனம் பிரம்மத்தில் லயமடைந்து பிரம்மமாகவே ஆகிவிடுகின்றது. நதியானது கடலில் கலந்து கடலாகவே ஆகிவிடுவது போல் மேலும் பிரம்மமாக இருந்து பிரம்மத்தை அறிகின்றது. இந்நிலை சமாதி எனப்படுகின்றது. இதுவே ஆன்மீக விடுதலை, இதுவே முக்தி, இதுவே மோட்சம். குறியை குறியாது குறித்து அறிதல் என்ற இச்சொற்சொடர் சமாதியில் முடிவடையும் உண்மை தியானத்தின் வழிமுறையை விவரிக்கின்றது. இவ்வாறு முடிவடையும் நிலையாகிய சமாதி நெறி என அழைக்கப்படுகின்றது. குறியை குறியாது குறித்து அறியும் நெறி. நெறி இதன் அர்த்தம் முக்தி, அதாவது ஆன்ம விடுதலை, மோட்சம். இது ஒன்றை அடைவதற்கான வழியோ சாதகமோ இல்லை. இது ஒரு தூய உணர்வு நிலை, ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ்.